எத்தனையோ விதவிதமான ரசம் சாப்பிட்டாலும் இந்த காரைக்குடி வெங்காய ரசத்துக்கு தனி சுவை தாங்க. செம்ம டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காய ரசம் செய்கிறதுக்கு ஒரு 4 பழம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தோலை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, மல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு வேக வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது தனியாக வச்சுட்டு இப்போ மிளகு, சீரகம் ஒரு உரலில் சேர்த்து இடிச்சுக்கிறேன். இதில் பூண்டு 4-5 பல் சேர்த்து இதையும் இடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த உரல்லையே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் லைட்டாக இதையும் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இடித்து வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு சுற்றிலும் நுரக்கட்டி வந்துன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.